கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 31ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த கால வேளையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் சோர்ந்து போய் இருக்கிறதை தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற சோர்வுகளை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். இந்த வேளையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் இருதயத்தின் வியாகுலங்களை, உங்கள் இருதயத்தினுடைய கஷ்டங்களை, பாடுகளை எல்லாம் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் சோர்ந்து போகும் நேரங்களிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு யாரையாகிலும் கொண்டு உற்சாகப்படுத்துவார், தட்டி எழுப்புவார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலவெளியில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய சோர்வுகளிலிருந்து அவர்களை விடுவித்திருக்கிறார். இந்த வேளையில் கூட நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி உங்களை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை பலப்படுத்துவார். சில நேரங்களிலே அதிகாலையில் எழுந்து இப்படியாக நான் ஜெபித்து அனுப்புவேன். எனக்குள்ளே ஒரு சோர்வு வரும். யாருமே நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டாங்களேன்ட்டு சில நேரத்தில் நான் சோர்ந்து போய் ஜெபம் பண்ணாமல் இருப்பேன். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். பாஸ்டர், நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த ஜெபம் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் ஜெபிகள் என்று அந்த வார்த்தைகளை கேட்கும்போது இந்த ஜெபத்தை விடக்கூடாது, அனுதினமும் காலையில் எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே வரும். ஆம் அருமையானவர்களே, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே என் இருதயம் உம்மை நோக்கி, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று பக்தன் சொல்கிறது போல, உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற சோர்வுகளை, பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. உங்களுடைய சோர்வுகளை நீங்கி உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்டதான அந்த வாஞ்சை, அந்த தாகம் உண்டாகி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு தருவாராக. எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிற ஒரு நல்ல வேலை இல்லை, இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிற ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போனேன். சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை செம்மையான வழியில் நடத்துவார், அவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை பெருக பண்ணுவார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த கால வழிக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கொண்டமை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இனி என்னால் வாழ முடியலை, இனி என்னால் வாழக்கூட முடியாது, இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், ஐயோ இந்த வேலை எனக்கு வேண்டாம், ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கின தேவன் இன்னைக்கு அநேகர் பிரிந்து போக நினைக்கிறாங்கப்பா. எனக்கு வேண்டாம், இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம், இந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி பிரிவினையோடு கூட ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிரிந்து போக பண்ணுகிற வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னீரே.
பிரிந்து போக பண்ணுகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த கால வேளையில் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. சந்தோஷத்தையும் சமாதானத்தும் மன நிம்மதியும் கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு சந்தேகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, பிரிவினையின் ஆவிகள் வெளியேறுவதாக, சண்டையின் ஆவிகள் வெளியேறுவதாக, கோபத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. அல்லேலூயா. வைராக்கியத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலே தெய்வீக சமாதானத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, நான் மரித்து போக போகிறேன் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தற்கொலை எண்ணங்களை கடிந்து கொள்ளுகிறேன், தற்கொலை சிந்தனைகளை கடிந்து கொள்ளுகிறேன். தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வீட்டும் தற்கொலை எண்ணங்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி கேட்கிறாரே, இந்த வேளையில் அப்படிப்பட்ட எண்ணங்களை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே, தற்கொலை எண்ணங்களை தற்கொலை சிந்தனைகளை உண்டாக்குகிற அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு இந்த வேளையில் கட்டுகிறேன் தகப்பனே. ஆமென். போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்துமாவின் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நோயோடு என்னால் போராட முடியாது, இந்த வலியோடு என்னால் போராட முடியாது. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி வியாதியின் பிடியில் சிக்கி சோர்ந்து போன ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வியாதிகளை குணமாக்க உம்மாலே முடியும் என்று சொல்லி வாசிக்கிறோமே. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி அந்த வசனத்தின்படி இந்த வேளையில் கூட ஒவ்வொருடைய நோய்களையும் குணமாக்குங்கப்பா. அது எப்பேற்பட்ட கொடிய வியாதிகளாயிருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமையினாலே நீர் ஒவ்வொருடைய வியாதிகளை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கல்வாரியில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே ஒவ்வொருடைய வியாதிகள் மறைந்து போவதாக. வியாதிகளை கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இந்த வேளையில். இயேசுவே, இந்த வியாதியின் பிடியில சிக்கியிருக்கிற ஒவ்வொரு விடுதலையாக்குங்கப்பா. இன்றைக்கு ஒரு வேளை மருத்துவமனையில் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகப்படுகலாம். தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுப்பீராக. ஐயா, தேவன் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக. ஐயோ, பதறி போய் பதற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வாசிக்கிறோமே, பதற்றங்களை கர்த்தர் நீக்கி போட முடியாது என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எவ்வளவு பண தேவைகள் எனக்கு இருக்கிறது, இந்த கடனை நான் கட்ட வேண்டுமே, இந்த லோனை நான் கட்ட வேண்டுமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஏற்ற வேளையில் அவைகளுக்கெல்லாம் ஆகாரத்தை தருவீர் என்று கடலில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகள் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட எத்தனை ஆயிரங்கள் பண தேவைகள் இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் ஒவ்வொருடைய பண தேவைகளும் ஆச்சரியமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா. ஐயா, மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி எனக்கு வராதா? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி எனக்கு வராதா? இந்த ரிப்போர்ட்ல ஒரு நல்ல செய்தி நான் பார்க்க மாட்டேனா என்று சொல்லி காத்திருக்கிறேன். சகோதரிமார்களுக்காக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல செய்திகளை உண்டாக்குங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கட்டியை செக் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது நார்மல் கட்டியா இருக்கட்டும் ஆண்டவரே, கேன்சர் கட்டியா இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்டதான நல்ல ரிப்போர்ட்டுகள் மருத்துவத்துறையிலிருந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய ரிப்போர்ட்டை மாத்திரம் நம்புகிறோம். உலக பிரகாரமான மனிதர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட் அல்ல, தேவனுடைய ரிப்போர்ட். அது ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுங்கப்பா. விசேஷமாய் அநேக சகோதரிமார்கள், பிள்ளை இல்லாத சகோதரிமார்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த தைராய்டு நோய்கள் ஆண்டவரே, தைராய்டு கட்டிகள் ஆண்டவரே, நீர் கட்டிகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேளை கூட கரைந்து போகட்டும். தைராய்டு கட்டிகளும் நீர் கட்டிகளும் கலைந்து போய் தகப்பனே, ஒரு அற்புதமான ஆண்டவரே கர்ப்பம் தரிக்கக்கூடிய பலனை அவர்களுக்கு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மிரக்கல் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மருத்துவ துறையினால் நடக்க முடியாத காரியத்தை என் தேவனாய் கர்த்தர் செய்து முடிக்கும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா. வழி வாசல்கள் திறக்கப்படுவதாக ராஜா. காத்திருக்கிறோம் ஐயா. திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. தேவனே, 121 சங்கீதத்தின் பிரகாரமாகவும் ஆண்டவரே சங்கீதம் 91 பிரகாரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன் பாதம் கல் எழுறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்ல அந்த
வார்த்தையின் பிரகாரமாக இன்னைக்கு டிராவல் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். கார்ல பயன்படலாம், பைக்ல பயணப்படலாம், ஃப்ளைட்ல பயணப்படலாம். இயேசுவின் நாமத்தில் பயணம் படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஒருவருக்கும் எந்த தீங்கும் இல்லாதபடிக்கு பிரயாண பாதுகாப்பு உண்டாகத்தக்கதான கிருபை செய்யுங்க ராஜா. என் தேவன் அப்படியே பிரயாணங்களை வாய்க்க பண்ணி பாதுகாக்க போவதற்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளில் ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடைங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாத ஆண்டவரே. சிறியே ஏன் அழுகிறா என்று சொன்னீரே தகப்பனே. வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரும் ஒவ்வொருடைய வேதனைகளும் துடைக்கப்படுவதாக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அநேக தாய் தகப்பனார் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என் பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லையே, என் பிள்ளை துன்மார்க்கனாய் இருக்கிறானே, அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பில்லையே, மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவனீர் சரிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சாத்தானே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலிருந்து உன் கையை எடு சொல்லி கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில். எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருந்தது. ஆமேன். அந்த கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீதும் நன்மையாக இறங்குவதாக. இந்த வேளையில கூட ஜெபிக்கிறேன். எஸ்ராவின் மீது கர்த்தருடைய கரம் நன்மையாக இருந்தது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மீதும் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சத்துருவை உன் கிரியைகளை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய். இயேசுவின் நாமத்தில் சோர்வைகளை உண்டாக்குகிற ஆவியே, பலவீனத்தை உண்டாக்குகிற ஆவியே, அவிசுவாச எண்ணங்களை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து நிர்மூலமாக்கி போடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில பலப்படுத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்குவதாக. அப்பா, இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் செய்தி, ஆச்சரியமான செய்தியை ஒவ்வொருவரும் கேட்கத்தக்கதான கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல செய்திகளை இந்த காலவேளையில் ஒவ்வொருவரும் கேட்பார்களாக. புதிய புதிய நல்ல செய்திகளை கேட்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்து வழிநடத்த போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் நீ நன்மை செய்யும். ஆகார குறைவுகள் இல்லாதபடி பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைப்பீராக. நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் எங்களுக்கு காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.